ஆங்கிலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, ஆல்வேஸ் see the big picture அப்படிம்பாங்க. பெரிய படம் பாரு அப்படிம்பாங்க. பெரிய படம் என்ன? தமிழ்நாட்டினுடைய பெரிய படம் என்ன? திமுக என்ற தீய சக்தியை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம் என்பதுதான் பெரிய படம். அந்த கோணம் வேணும். இன்னொரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடு குட்டிச்சோறாயிடும். தமிழ்நாட்டுல தீவிரவாதம் பயங்கரமாயிடும். தமிழ்நாட்டுல கஞ்சா போதை பொருட்கள் நடமாட்டம் அதிகமாகி நம்ம புள்ள குட்டிகள்லாம் என்ன ஆகுன்ற எதிர்காலம் என்ன ஆகுன்ற அச்சம் வந்துடும். அன்றாடம் கடைகள்ல பலசரக்கு கடைகள் எல்லாம் விலை நிலவரம்னு போட்டிருப்பாங்கல்ல. எங்க ஐயா பலசரக்கு கடை வச்சிருந்தாரு. தினசரி காலையில நான் வந்து சாக் பீஸ்ல போர்ட்ல எழுதுவேன், இன்றைய விலை நிலவரம் அப்படின்னு. இப்ப திமுக ஆட்சியில இன்றைய கொலை நிலவரம் தான். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு எத்தனை கொலை, நாளைக்கு எத்தனை கொலை அப்படின்னு கொலை நிலவரம் தான் எழுத வேண்டியிருக்கு. அவ்வளவு கிரைம். இந்த குற்றங்களால் அதிகம் பாதிக்கப்படுறது பெண்கள் தான். 6 வயசு பாப்பால இருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் வன்முறைக்கு ஆளாகாத பெண்கள் தமிழ்நாட்டில் அந்த வயதுல இல்லை என்கிற அளவிற்கு ஒவ்வொரு வயசுக்கும் யாராவது ஒரு பொண்ணு பாலியல் வன்முறைக்கு உள்ளாகிறாங்க தமிழ்நாட்டில். அப்ப இந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சி பார்த்ததில்லை. அதை சரி செய்யறதுக்கு தான் அவங்க என்னென்னமோ முயற்சி பண்றாங்க. அதனால திமுகவுக்கு ரொம்ப நல்லா தெரிந்த விஷயம், மதுரை மாவட்டத்தின் 10 தொகுதிகளிலும் திமுக தோற்க போகிறது என்பது நல்லா தெரியும்.